இரவு என்று பிரித்து காண முடியாத திரு வெள்ளியங்குடியார். விடியற்காலை பகல் இரவு என்று பிரித்து காண முடியாத திரு வெள்ளியங்குடியார். குடிகுடியாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடியவர்க்கு அருளி அரவணை துயின்ற ஆடியான் அமர்ந்துரை கோயில் கடியுடை கமலம் அடியடை மலர கரும்பொழு பெருஞ்சென் நலசெய வடிவுடை அன்னம் பெடையொடும் சேரும் வயல் வெள்ளியங்குடி அதுவே. குடும்பம் குடும்பமாக சேர்ந்திருந்து தேவர்கள் எம்பெருமானின் கல்யாண குணங்களை சொல்லி துதிப்ப பக்தர்களுக்கு அருள் செய்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட சக்கரபாணி எழுந்தருளி இருக்கும் கோயில். மணமுடைய தாமரை பூக்கள் கரும்பு நெற்பயிர் இரண்டுக்கும் நடுவிலுள்ள கழனிகளில் மலர கரும்பும் சம்பா பயிரும் அசைகையில் அழகான அன்னப்பறவைகள் பேடையோடு சேரும் வயல்களை உடைய திரு வெள்ளியங்குடியாகும். பண்டு முன் ஏனமாகி அன்று ஒருகால் பாரிடந்து ஏட்டினில் கொண்டு தெந்திரை வருட பார்க்கடல் துயின்ற திரு வெள்ளியங்குடியானை பண்டரை சோலை மங்கையர் தலைவன் மானவே களியன் வாயொலிகள் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வரி குறைகடல் உலகே. பண்டு முன் ஏனமாகி அன்று ஒருகால் பாரிடந்து ஏட்டினில் கொண்டு தெந்திரை வருட பார்க்கடல் துயின்ற திரு வெள்ளியங்குடியானை பண்டரை சோலை மங்கையர் தலைவன் மானவே களியன் வாயொலிகள் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வரே குறைகடல் உலகே. முன்னர் வராகமாகி பூமியை குத்தி எடுத்து கொம்பின் மீது வைத்தவனும் தெளிந்த அலைகள் திருப்பாத கமலங்களை வருட பார்க்கடலில் துயின்ற திரு வெள்ளியங்குடி இறைவனை பற்றி வண்டுகள் ஒலிக்கும் நந்தவனங்களை கொண்ட திருமங்கை மன்னன் வேற்படையை உடைய களியன் பாடிய இப்பாமாலையினை பக்தியோடு பாடும் பாக்கியம் பெற்றோர் இறைச்சலிடம் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தையே ஆழ்வர். இத்தலத்தின் தனிச்சிறப்பு மற்ற எல்லா தலங்களிலும் ராமனாக காட்சியளிக்கும் எம்பெருமான் நின்ற கோலத்தில் நமக்கு சேவை சாதிப்பார். திருவெள்ளியங்குடியில் மட்டும் சயன கோலத்தில், அதாவது நின்று இருந்து கிடந்த என்கின்ற சயன கோலம் எவ்வாறு திருவரங்கத்திலே அரங்கன் படுத்துக்கொண்டு சேவை சாதிக்கின்றானோ அதே போல இங்கும் நமக்கு அவர் படுத்துக்கொண்டே நமக்கு சேவை சாதிக்கிறார். அவருடைய உற்சவர் சிருங்கார சுந்தரன். அவர் நின்று கோலத்துல வெள்ளோட நமக்கு சேவை சாதிக்கிறார். மூலவர் நமக்கு சயன கோலத்துல சேவை சாதிக்கிறார். பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி அள்ளித்தரும் வள்ளலாக திகழ்கின்றார் ஓலவெள்ளிராமன். இவர்கிட்ட போய் நீங்க என்ன வேண்டீங்களோ வேண்டியது உடனே கிடைக்கும். அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் விரைந்தருள் செய்தான். யாருக்கு? சுக்கிரனுக்கு. அதே போல அவருடைய சரணடைந்து நாமும் அவரை சென்று வணங்கினால் அவர் நமக்கு விரைந்து அருள் செய்தார். அவரிடம் வணங்கி விரைந்து அருள் பெறுவோம். அடியேன் சேலம் சுப்பிரமணியம். திருமணம் அவருடைய வாழி திருநாமம் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசினியிற் குறையலோர் காவலோன் வாழியே, நலந்திகள் 1084 வாழியே, நாளைந்து மாறைந்தும் நமக்குரைத்தான் வாழியே, இளங்கெழு கூட்டிருக்கை இரு மடல் இருந்தான் வாழியே, இம்மூன்றில் 127 ஈந்தான் வாழியே, வடந்திகளும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே. அடியேன் சுப்பிரமணியம், சேலம். ஓலவெளிராமர் கிடந்த கோலத்தில்
நம்மை எவ்வாறு பார்த்து அருள் பாலிக்கிறார் என்பதை ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். உற்சவர் இருந்தாலும் மூலவர் பார்ப்பதற்கு அவருடைய அத்தனை பிரதானங்களும் நமக்கு அழகாக தெரியுமாறு என்ன ஒரு அமைப்பில் எம்பெருமான் மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் உரையாற்றியதுடன் அந்த நிலைப்பாடுகளினுடைய வரிசை கோடுகளில் அழகாக தெள்ளத் தெளிவாக கூறினார். வாழி திருநாமங்கள் பாடுவது அந்தந்த தலத்தின் மிகச் சிறப்பை. ஆழ்வார்களால் தலங்கள் சிறப்பு பெற்றன. தலங்கள் அனைவரும் என்றைக்குமே சிறப்புடையதாக இருந்தாலும் அது மக்களுக்கு சென்று சேரும் பொழுது மிகவும் கொண்டாடப்படுகிறது. எந்த காரணத்திற்காகவும் எந்த உற்சவமும் எந்த ஒரு விழாக்களும் தொடர்ந்து நடைபெறுவது ஒரு மிகச்சிறந்த எம்பெருமானினுடைய அன்பான ஒரு விஷயமாகும். அவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதற்கு சான்றாகத்தான் ஒவ்வொரு தலங்களின் சிறப்புகளையும் நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். நமது அழகிய திருவாயில் எம்பெருமானின் நாமங்களையும் அவரின் சிறப்புகளையும் நாம் கூறுவதற்கு என்ன பாக்கியம் செய்தோம். அடியே அடுத்தவர். அடுத்தது தேரெழுந்தூர் திவ்ய தேசம். அம்மா படுக்க வசமா வைங்க, உங்க கேமராவை படுக்க வசமா வைங்க, ஹரிஜான்ல வைங்க. இப்ப சரியா இருக்காமா? இப்ப சரியா இருக்கு. ஆரம்பிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. இன்று நாம் வரிசையாக நேற்றிலிருந்து திவ்ய தேசங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்று இப்பொழுது நாம் சேவிக்கிருக்கின்ற திவ்ய தேசமானது சோழ நாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான தேரெழுந்தூர் என்பதாகும். இது 23வது ஸ்தலமாக காட்சியளிக்கிறது. இத்தலமானது மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையில் கோமல் என்ற இடத்திலே இருந்து இறங்கி சென்றால் 3 கிலோமீட்டர் தூரத்திலே சென்றால் அங்கே இது அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்தும் இந்த ஊருக்கு நாம் பயணம் செய்யலாம். நகர பேருந்துகள் நிறைய செல்கின்றன. இத்திவ்ய தேசத்திற்கு தேரெழுந்தூர், திருவழுந்தூர், அழுந்தூர் என்ற பல பெயர்கள் இருக்கின்றன. இங்கு எழுந்தருளியுள்ள பெருமான் தேவாதிராஜன். இவர் 13 அடி உயரத்தில் சாலக்கிராம வடிவத்தில் அமைந்திருக்கிறார். தேவாதிராஜன் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். தேவாதிராஜன் 13 அடி உயரத்தில் சால கிராமத்தில் அமைந்திருக்கிறார். அவருக்கு அருகே 2 பக்கமும் கருடன் ஒரு பக்கம் நம்முடைய பிரகலாதனும் இருக்கிறான். அவர் காலடியிலே கீழே காவிரி அமர்ந்திருக்கிறார். இந்த அருமையான ஒரு காட்சியை நமக்கு நம்முடைய ஸ்கிரீன்ல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பெருமானுடைய உற்சவர் யார் என்றால் ஆமருவியப்பன். இப்பெருமாளுக்கு உற்சவர் பெயர் ஆமருவியப்பன். அடுத்து அங்கிருக்கின்ற தாயார் செங்கமலவள்ளி தாயார். அந்த ஆமருவியப்பன் கையிலே கோல் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அந்த தாயாரின் பெயர் செங்கமலவள்ளி தாயார். இந்த விமானம், இவருக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விமானம் கருட விமானம் ஆகும். தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி, காவேரி. ஆகமம் பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி இங்கே இந்த பெருமாள் யார் யாருக்கு காட்சி கொடுத்தாரு என்றால் தர்மதேவதைக்கும் மார்க்கண்டேயனுக்கும் உபரிசரவச மன்னனுக்கும் காவேரி, கருடன், அகத்தியர், கம்பர், திருமங்கையாழ்வார் ஆகிய அனைவருக்கும் ஒரு காட்சி கொடுத்திருக்கிறார். இந்த தேரெழுந்தூர் என்ற பெயர் வர ஒரு காரணம் இருக்கிறது. உபரிசரவசு என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் தன்னுடைய தவ வலிமையினால் ஆகாயத்திலே தேரிலே பறக்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றிருந்தான்.
அதனால் அவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிட்டது. தான் தேரிலே ஆகாயத்திலே பறக்கிறோம் என்ற ஒரு கர்வம் அந்த மன்னனுக்கு இருந்தது. அந்த மன்னன் மேலே தேரிலே சென்று கொண்டிருந்த போது அந்த நிழலானது கீழே பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன் அவன் மீதும் அந்த பசுக்கள் கூட்டங்களின் மீதும் படிந்த போது பசுக்கள் வாட்டமுற்றன. இதை அவன் கீழே பெருமாள் இருக்கிறார் என்பதை அறியாமல் மேலே சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஆணவத்தோடு செல்லும் போது இதை கிருஷ்ணன் பார்க்கிறார். ஓ, உனக்கு இவ்வளவு ஆணவமா உனக்கு என்று சொல்லி அந்த தேரினுடைய நிழலை தன் கால் பெருவிரலால் கீழே இழுக்கிறார். இழுத்து அந்த குளத்திலே விழ வைக்கிறார். அவன் தேரோடு அந்த குளத்திலே விழுந்துகிறான். அந்த தேர் அழுந்திய ஊர் இந்த ஊர் என்பது வரலாறு. இது புராணங்களிலே பத்ம புராணத்திலே கூறப்பட்டு இருக்கிற ஒரு வரலாறு ஆகும். அடுத்து இன்னொரு வரலாறும் இவருக்கு கூறுகிறார்கள். உபரிசரவசு என்ற மன்னன், இதே மன்னன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நேர்ந்த ஒரு விவாதம் நடக்கிறது. அப்பொழுது இவன் மன்னனாகையால் தேவர்களின் சப்போர்ட் தனக்கு வேணும், அவர்கள் நமக்கு வேணும் என்ற எண்ணத்துல முனிவர்கள் பக்கம் தீர்ப்பு, இவரை நடுவராக வச்சிருந்தாங்க அந்த காலத்துல அந்த இடத்துல. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நடுவராக இருந்து சொல்ல வேண்டிய தீர்ப்பை தவறா சொல்றாரு. முனிவர்கள் பக்கம் கூற வேண்டிய தீர்ப்பை தேவர்கள் பக்கம் சொல்லும் போது முனிவர்களுக்கு கோவம் வந்துருது. இப்படி ஒரு மன்னன் தீர்ப்பை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த தேரோட கீழே விழுந்துரு, இந்த ஆணவம் தானே உனக்கு இவ்வளவு தூரத்துல செஞ்சு வச்சிருக்கு, உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உனக்கு கொடுத்துருக்கு, அதனால நீ தேரோட விழுந்துருன்னு சொல்லி அந்த தேரானது கீழே விழுந்து அந்த குளத்திலே விழுந்தது. இந்த இடத்துல இருக்கின்ற குளத்திலே, அதனால இதுக்கு தேரெழுந்தூர் என்ற பெயரும் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கதைதான், புராணத்திலே இருக்கின்ற கதைகள். புராணங்களானது இதிகாசங்களானது எதையும் சான்றுகள் இல்லாமல் உரைக்காது. அதனால அந்த உரை கண்டவர்கள் இதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அடுத்து திருவழுந்தூர் என்று பெயர் வந்தது. திருவழுந்தூர் அப்படி என்று சொல்லும்போது இங்க இருக்கின்ற அம்மையார் செங்கமலவள்ளி தாயார். இந்த தாயார் அந்த திருவானது இங்கே நிலை பெற்று இருக்கிறார். இந்த இடத்துல செல்வ வளம் மிக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் காவிரி பாய்கிறது, வயல் வளம் சூழ்ந்த நாடாக இருப்பதால் இந்த இடத்திலே திரு நிலை பெற்று இருக்கிறார். திருவின் வளம் நிறைந்த ஊர், திரு நிலை பெற்று திரு அழுந்தி இருக்கின்ற ஊர் இந்த திரு அழுந்தூர் என்ற ஒரு பெயர் காரணமும் இதற்கு கூறப்படுகிறது. அடுத்து இந்த உற்சவருக்கு ஆமரவியப்பன் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதை பார்ப்போம். என்றால் நமக்கு தெரியும் பசு. இந்த பசு கூட்டங்களை மேய்த்து கொண்டிருந்த அந்த கிருஷ்ணனுடைய ஒரு வரலாறு கூறப்போகிறேன். ஒரு சமயம் கோகுலத்திலே அவர் பசு கூட்டங்களோடு மேய்த்து கொண்டிருக்கிறார். கையிலே கோல் வைத்துக் கொண்டிருக்கிறார். அழகான தன்னுடைய பசுக்களோடும் கன்றுகளோடும் தன்னுடைய இடைச்சிறுவர்களோடும் விளையாடி கொண்டும் ஆனந்தமா அந்த கானகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கும் போது இதை பிரம்மன் பார்க்கிறான். பார்க்கும்போது பிரம்மனுக்கு தோன்றுகிறது, இவ்வளவு அழகா இத்தனை பசுக்களை வச்சுட்டு இருக்காரா அப்படின்னு அவருக்கு மாதிரி மனசுல ஒரு எண்ணம் தோன்றுறது. ஒரு புறமா மாதிரியோ ஒரு இது அச்சிகை தோன்றுகிறது அவருக்கு. தோன்றவுடனே இவர் சாயந்தரம் யமுனை கரையில நீராட போறார் நம்ம கிருஷ்ணர். நீராடி வர்றதுக்குள்ள இந்த பசு கூட்டங்களையும் அந்த கன்றுகளையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா இவரு இந்த திருவழுந்தூருங்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. தேருவழுந்தூர் இடத்துக்கு நம்முடைய பிரம்மன் வந்துடுறாரு. கொண்டு வச்சிடறாரு, மறைச்சு வச்சிடறாரு. கொஞ்ச நேரம் கிருஷ்ணன் கஷ்டப்பட்டுமே பாப்போம் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கா தெரியாது, அவர் தான் இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் கறந்தெங்கும் பறந்துள்ளன், அதனால அவனுக்கு தெரியாதுதான் என்ன. உடனே என்ன பண்றாரு, கிருஷ்ணர் மேல பாக்குறாரு, பசு கூட்டங்களை காணும், எங்க போயிருப்போம் தெரிஞ்சுக்கிறாரு. பிரம்மா பண்ண வேலைதான் இது. உடனே என்ன பண்றாரு, அங்க இருந்து பசுக்களை தன்னுடைய மாயையில் உற்பத்தி பண்றாரு. அந்த பசு கூட்டங்களையும் கன்றையும் உற்பத்தி பண்ணி அவர் அது கோகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டு இவர் அந்த பசு கூட்டங்களை எங்க இவர் வச்சிருப்பாரு தெரியும், இருந்தாலும் தேடிக்கிட்டே இங்க வர்றாரு. இங்க பார்க்கும்போது தேரெழுந்தூர்ல அந்த பிரம்மன் அங்க வச்சிருக்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ கிருஷ்ணன் வந்த உடனே பிரம்மனுக்கு ஒரே பயம் எடுத்துக்குது. ஐயோ, கிருஷ்ணன் இங்கேயே தேடி வந்துட்டாரு. பிரம்மனுக்கு தெரியும், இருந்தாலும் கிருஷ்ணன் வருவானா அவ்வளவு தூரத்துல இருந்துங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதனால வந்த உடனே பாக்குறாரு. பார்த்த உடனே தவறு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு பிரம்மன் ரொம்ப வேண்டி கேட்டதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மனை மன்னிச்சுட்டு, சரி நீங்க என்ன பண்ணுங்க, இங்க பசு மேய்க்கிற அந்த கோல் கையில வச்சுக்கிட்டே அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நீங்க இங்கே இருந்து இதே அளவுல எங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் கேட்கிறாரு. நம்ம பெருமாள் தான் சரி ஓகே, அதே நீங்க அடியார்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை உடனே செய்யக்கூடியவர் தான் நம்முடைய ஸ்ரீமன் நாராயணன். கிருஷ்ணன் சரி நான் இங்கேயே காட்சி கொடுக்குறேன். எப்படி காட்சி கொடுக்கணும், இந்த கையில கோல் வச்சுக்கோங்க, பசு கூட்டங்களோ பசு வச்சுட்டு காட்சி கொடுங்க
ஓகே சரி ரைட் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னால ஆமரியப்பன் பின்னால பசு முன்னால கன்று அழகா கையில கோல் வச்சுக்கிட்டு சூப்பரா அருமையா காட்சி அளிக்கிறார் இந்த இடத்துல ஆமரியப்பன். அந்த ஆமரியப்பன் அவர் நிக்கிற கோலத்தை பார்க்கும் போது நமக்கு அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ஒரு அழகா நிக்கிறாரு அந்த இடத்துல, அருமையா இருப்பாரு. இந்த அழகு திருக்கோலம் வந்து நம்ம கண்ணுல இருந்து என்னைக்குமே நீங்காத ஒரு திருக்கோலமாக அந்த இடத்துல காட்சி அளிக்கிறாரு. சரி, இப்போ பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோம். எல்லா திருத்தலங்களிலும் மூலவர்னா அவங்க பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க. ஸ்ரீதேவி பூதேவி தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா இந்த திருத்தலத்துல அந்த மூலவர் பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வலது பக்கம் அவருடைய வலது பக்கத்துல பிரகலாதன் இருக்கான், இடது பக்கத்துல கருடாழ்வார் இருக்காரு. இந்த மாதிரி காட்சி எங்கேயாவது பெருமாள் கொடுத்திருக்காரு யாருக்காவது? எங்கேயுமே கிடையாது. திருவள்ளந்தூர்ல மட்டும்தான் இந்த காட்சி கொடுத்திருக்காரு. ஏன் உங்க 2 பேரும் பக்கத்துல வச்சுட்டாரு, அரவணைச்சிட்டாரு, எதனால அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பிரகலாதன் காட்சி கொடுத்ததுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது இவர் என்ன பண்றாரு, இரண்ய சம்ஹாரம் பண்றாரு. இரண்யனை வதம் பண்ணிட்டு அந்த நரசிம்ம அவதாரத்தோட அப்படியே ஒரு இதா வராரு. வரும்போது அது காட்சி பயங்கரமா இருக்கு, உத்திரமா இருக்காரு, உக்ரமா இருக்காரு. அந்த உக்ரத்தை பார்த்த உடனே பிரகலாதன் பயந்துட்டு கேட்கிறான், சாமி இந்த உக்ரத்தை என்னால் தாங்க முடியாது, இவ்வளவு இது நீங்க சாந்தமா எனக்கு காட்சி அளிக்கணும். அவர் மறுபடியும் சாந்தமா காட்சி அளிக்கிறதுக்கு என்ன மாதிரி காட்சி அளிக்கிறான்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம ராமனா வேற அவதாரங்களை காமிக்கலாம், வேற எப்படி காமிக்க முடியும்? அந்த சிறு பாலகன், அவனுக்கு நாம எந்த மாதிரி காட்சி தரணும் சொல்லுங்க? பையனுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தை மாதிரி நம்ம காட்சி தரணும், பெரியவங்களா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி காட்சி தரணும். ராமரா காட்சி தர முடியாது, பலராமனா காட்சி தர முடியாது, பரசுராமனா காட்சி தர முடியாது. எந்த குளத்துல இவருக்கு நம்ம காட்சி தர முடியும்னு யோசிச்ச உடனே இவன் சிறு பாலகன், இவனுக்கு நாம எப்படி காட்சி தரணும்? இவன் பயந்துக்காத அளவுக்கு இவனோட வயசை ஒத்தவனாக இருக்கணும், அந்த வயதை ஒத்தவனாக நம்ம காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனாக கையில குழல் வச்சுட்டு அந்த கோல் வச்சிட்டு இருக்க கிருஷ்ணனா பிரகலாதன் காட்சி தந்து சிரிக்கிறாரு. பிரகலாதனுக்கு உடனே வந்து மனசுல என்ன ஆயிரும், ஒரே சந்தோஷம். தன் வயதை ஒத்த சிறுவன் அல்லவா, எனவே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு பிரகலாதன் அருள் கொடுத்து நீ எங்கேயும் போகாத, என் பக்கத்திலேயே இரு அப்படின்னு சொல்லி வலது பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறாரு. யார? பிரகலாதனா வலது பக்கத்துல உட்காந்து மிச்ச வச்சுக்காரு, தன் பக்கத்துல அரவணைச்சு வச்சுக்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் எப்படி கருடன் வந்தாரு, இடது பக்கம் எப்படி கருடன் வந்தாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சிறு கதை இருக்கு. ஒரு சமயத்துல இந்த தேவேந்திரன் என்ன பண்றாரு, தேவேந்திரன் கிட்ட ஒரு 2 விதமான பொருள் இருந்தது. ஒண்ணு வந்து வைர கிரீடம், வைரமுடி. அடுத்தது வந்து ஒரு விமானம், அழகான ஒரு விமானம். விமானம் என்றால் கருவறைக்கு மேலே கருவறைக்கு மூலவர் இருப்பார், அவருக்கு மேல இருக்கின்ற கோபுரத்துக்கு தான் விமானம் என்று பெயர். அந்த விமானம் கருவறைக்கு மேலே இருக்கின்ற கோபுர விமானத்தை வச்சிட்டு இருந்தார், அதையும் வைரமுடியும் வச்சிட்டு இருந்தார் தேவேந்திரன். இப்ப என்ன பண்றாரு, கருடன் கிட்ட கூப்பிடுறாரு. கருடன் கூப்பிட்டு உனக்கு வந்து இந்த 2 நான் உனக்கு பரிசா தரேன், நீ எந்த பெருமாளுக்கு இது 2ஐயும் நீ சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறையோ அந்த பெருமாளுக்கு இது 2ஐயும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் வந்து ஒரு கையில கொடுக்குறாரு கருடன் கையில. கருடன் மிக ஆனந்தமா சந்தோஷப்பட்டு இந்திரன் கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அந்த வைர கிரீடத்தை மேலக்கோட்டைன்னு இருக்கு மைசூர்ல, மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்று இருக்கு. அந்த இடத்துல நம்ம ராமானுஜர் நீண்ட காலம் அங்க வந்து அங்க காட்சி, அதாவது அங்க இருந்து உபன்யாசம் பண்ணி அந்த தலத்திலே தங்கி இருந்தார் நீண்ட காலம் நம்ம ராமானுஜர். அந்த மேலக்கோட்டை என்ற இடத்துக்கு அங்க இருக்கின்ற திருநாராயணன் என்ற பெருமாளுக்கு அந்த வைர கிரீடத்தை அந்த கருடன் அங்க சமர்ப்பித்து விடுகிறார். அப்புறம் இந்த விமானம் கையில இருக்கு, இதை எடுத்துட்டு எங்க போறது அப்படின்னு அப்படியே இந்த விமானத்துக்கு தகுந்த இடம் கொடுத்துதானே அந்த இடத்துல அந்த கோபுரத்தை நம்ம வைக்க முடியும், விமானத்தை அமைக்க முடியும், எந்த பக்கம் கொண்டு போகலாம், எந்த பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த பெருமாளை பார்த்த உடனே, இந்த தேரெழுந்தூர் பெருமாளை பார்த்த உடனே சாலக்கிராமோட பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். கருடன் வந்து இவருக்கு அந்த விமானத்தை கொடுத்து விடுகிறார். விமானத்தை கொடுத்த உடனே சந்தோஷமா அந்த விமானத்தின் அடியில நம்ம பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் இப்பொழுது. அதனால் அந்த கருடனையும் அழைத்து வாயின் பக்கத்திலே இருந்து கொள் என்று இடது பக்கத்துல கருடனுக்கு இடம் கொடுத்து காட்சி அளிக்கிறார். நம்ம எல்லா கோயிலுமே கருடன் வந்து பெருமாளுக்கு முன்னாடி கைகூப்பி இருக்கிறதா நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல மட்டும் கருடன் பக்கத்திலே இருந்து காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. ஏன் 2 பக்கமும் 2 பேர் இருக்காங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அடுத்து மார்க்கண்டேயருக்கும் இவர் வந்து மோட்சம் கொடுத்தார். மார்க்கண்டேயனுக்கு ஒரு மோட்சம் கொடுத்தார். எப்படின்னா, அவர் மார்க்கண்டேயருக்கு 16 வயது, அவர் கதையை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அவருக்கு மோட்சம் வேண்டும்னு சொல்லும்போது சொல்றாங்க, நீ இந்த இடத்துக்கு போனதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துக்கு மோட்சத்துக்கு வராரு. சரி, அடுத்து வந்து அகத்தியருடைய சாபத்தை அவர் தீர்த்து வைக்கிறார்.
அகத்தியருடைய சாபத்தை ஏன்னா அகத்தியருக்கு காட்சி கொடுத்திருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு சாபம் இருந்திருக்கு. எப்படிப்பட்ட சாபம் அப்படின்னு கேட்டா, ஒரு அகத்தியர் வாதாபிங்கிறவரை சாப்பிட்டுருவாரு. அது ஒரு கதை இருக்கு. அந்த வாதாபியை ஒரு சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடுவாரு உடனே. ஏன்னா அந்த வாதாபிங்கிறவன் யார் உள்ள வயிற்றுக்குள்ள போய் வெளியே வந்துருவான், உடனே வெடிச்சு வெளியே வந்துருவான். அவங்க அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்போ இந்த அகத்தியருக்கும் அதே மாதிரி உள்ள போயிட்டு இவரை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுக்காக அவர் உணவுல கலந்து உள்ள போயிடுறாரு அந்த வாதாபி. அந்த வாதாபி சாப்பிட்டோன்னே இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே சுவாகா சொல்லிடுறாரு, உடனே ஜீரணம் ஆயிடுறாரு வெளியே வராத அளவுக்கு. அப்போ இவருக்கு அகத்தியருக்கு ஒரு தோஷம் ஏற்படுது. ஏன்னா அந்த மாம்சத்தை உள்ள சாப்பிட்டதுனால, அந்த வாதாபி சாப்பிட்டதுனால அந்த ஒரு தோஷம் ஏற்படுது. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போய் நீங்க தவம் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு இந்த தோஷம் நீங்கிருன்னு சொன்னதுனால அகத்தியரும் இந்த இடத்துல தவம் செய்யறாரு. சன்னதி பக்கத்துல இடதுபுறத்துல யோக நரசிம்மர் இருக்காரு. அதுக்கு அடுத்து அகத்தியரும் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். அவருடைய சாபமான தெரிஞ்சது. இந்த அகத்தியர் என்ன பண்றாரு, தனக்கு காவேரி மீது அவருக்கு ஒரு காதல், ஒரு மையல். அதனால காவேரியை கேட்கிறாரு, நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு காவேரி கேட்கிறாரு. காவேரி கேட்ட உடனே அவ ஒத்துக்கோல. அவ எப்படி ஒத்துக்குவா? இவரும் அகத்தியர், குள்ளமா இருக்காரு, குண்டா இருக்காரு, முனிவரா இருக்காரு, இவரை போய் அந்த ஒரு பெண் திருமணம் பண்ணி கொள்வாளா? அவ மறுத்துடுறான். உடனே ஒரு கோவம் வந்துருது. யார் எடுத்தாலும் உடனே கோவம் வந்துடும், உடனே சாபம். உடனே சொல்றாரு, நீ எந்த அந்த பக்கம் பாயிறியோ எல்லாம் வளம். காவிரி தான் அந்த இடத்த வளம் பாய்ந்து கொண்டு இருக்கிற இடம். அவர் பாய்ந்து அந்த இடத்தை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால என்ன சொல்றாரு, நீ நீ போயிற இடமெல்லாம் இனிமே எல்லாம் வற்றி போகணும், எல்லாம் செழுமையேற்று போகணும், வறண்டு போயிடணும்னு சாபம் கொடுத்துறாரு. சாபம் கொடுத்த உடனே என்ன ஆகுது, அந்த இடமெல்லாம் அப்படியே காஞ்சு போயிடுது. காவேரிக்கு ரொம்ப வருத்தம். நாம பாய்ந்து செழுமையா இருக்கின்ற இந்த ஊரை இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ட்டு இந்த பெருமாள்கிட்ட கேட்கிறான். கேட்கும்போது, நீ கவலைப்படாத, மீண்டும் இந்த இடத்த நான் வளம்படுத்தி கொடுப்பேன், அகத்தியருடைய சாபத்தை நீக்கினாப்புல உனக்கும் நான் இதுக்கு நான் விமோச்சனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவளுக்கு காட்சி தந்தார். அவளுக்கு காட்சி தந்து மீண்டும் அந்த தன்னுடைய நாட்டை வளப்படுத்தினார் என்பது வரலாறு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு அந்த நடந்த நிகழ்ச்சி எப்போ அப்படின்னு கேட்டாக்கா, அது பின்னாடி வருகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அந்த பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடியதான் இருக்கு. யார் கேட்டாலும் தன்னுடைய சாபத்தை சற்று முன் கூறினாரு, யார் எந்த ஒரு வரத்தை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய பெருமாள் தான் நமக்கு இருக்காரு. பெருமாளை நம்பினவங்க யாருமே கைவிடப்பட மாட்டாங்க. அடுத்து இந்த உபரிசரவசியன் மன்னன் என்ன பண்றான், அவரு தேரெழுந்து உள்ள கிடக்குறாரு. அவர் சாப மோச்சனம் வேணும் தானே, இவர்கிட்ட கேட்கிறாரு. யார்கிட்ட? பெருமாள்கிட்ட. எனக்கு ஒரு மோச்சனம் கொடுங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, உனக்கு ஒரு மோச்சனம் தரேன். இந்த குளத்துல இருந்து நீ எப்படி வெளியே வந்திருக்க, உனக்கு விமோச்சனம் வேணும் இல்லையா, வெளியே வர்றதுக்கு விமோச்சனம் வேணும், நான் உனக்கு விமோச்சனம் தரேன். நீ என்ன பண்ணு, ஒரு 1000 குடத்துல வெண்ணெயை நிரப்பி எனக்கு சமர்ப்பித்துது. தனக்கு திருவாராதனம் பண்ண சொல்றாரு பெருமாள். ஏன்னா ஆமரி வைப்பான், அவருக்கு வெண்ணெய் தானே பிடிக்கும். அதாவது இந்த தேவிக்கு என்ன பண்றா, வெண்ணெயெல்லாம் எடுத்து உரிமையில வச்சிடுறா. ஆனா உரிமையில வச்ச வெண்ணையும் என்ன பண்றாரு, இவரு போய் எடுத்து உருட்டி சாப்பிட்டுட்டு ஒண்ணும் தெரியாது யோக துயல் கொள்வான், படுத்துக்கிறான் கம்மனு. இன்னும் அவரோட வயிறு அடங்கல, சாப்பிட்டு அந்த பசி அடங்கல, அந்த வெண்ணெய் சாப்பிட்டும் அவருக்கு அந்த இடத்துல பசி அடங்கல. ஆறா வயிற்றானே அடங்கா பிடித்தேனேன்னு சொல்றான். ஆறா வயிறு உடையவன், எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இவர்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு ஒரு குடத்துல கொஞ்சோண்டு வெண்ணெய் தொன்னையில வச்சோ அல்லது ஒரு கப்பில வச்சோ எனக்கு கொடுக்காத, எனக்கு 1000 குடங்கள்ல நீ எண்ணெய் வைக்கணும், அப்பதான் எனக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த மன்னன் அப்போ அந்த மன்னனுக்கு அந்த இடத்துல சிறு கர்வம் இருக்கத்தான் செய்யுது. 1000 குடங்கள் தானே, நான் கொடுத்துருவேன், நான் வச்சிடறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையா கர்வத்தோட 1000 குடங்கள் கொண்டு வைக்கிறாரு. 1000 குடங்கள்லயே வெண்ணெய் கொண்டு வைக்கிறார். வைக்கும்போது எல்லா குடங்கள்லயும் வெண்ணெய் இருக்கு. ஆனா இந்த 999 குடங்கள்ல வெண்ணெய் இருக்கு. ஆனா ஒரு குடத்துக்கு அவருக்கு வெண்ணெய் கிடைக்கல. யார் கிடைக்கல? அந்த உபரிசரவச மன்னனுக்கு கிடைக்கல. ஏன்னா அவனுக்கு கர்வம். அந்த கர்வத்தினாலதான் அந்த ஒரு குடத்துக்கு அவன் எவ்வளவு அலைஞ்சியும் அன்னைக்கு வெண்ணெய் கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு குடத்துல அவன் நாம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவன் 1000 குடம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். யோசிக்கும் போது சரி, நான் மூடி வச்சிடலாம், எல்லாம் வச்சு மூடி வைக்கிறேன், பெருமாளுக்கு திருவாரூர் மூடி வச்சிடலாம், பெருமாளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பெருமாளுக்கா தெரியாது, இப்படி எல்லாம் ஏமாத்தணும்னு நினைச்சிருக்காங்க பாருங்க. மூடி வச்சிருக்காங்க. கொண்டு 999 குடத்தை வெண்ணெய் வச்சு ஒரு குடத்தை ஒண்ணு காலியா வச்சு மூடி வச்சு சமர்ப்பிக்கிறாங்க. பெருமாள் பாக்குறாரு, உனக்கு இவ்வளவு இன்னமும் உன்னுடைய கர்வம் அடங்கலையான்னு சொல்லிட்டு அவர் என்ன அந்த இடத்துல அந்த ஒரு குடத்துல மட்டும் வெண்ணெய வச்சுட்டு மீதி 999 குடத்தையும் காலியா வைக்கிறாரு பெருமாள்.
மறுபடியும் எல்லாம் திருவாராதனை மண்டபம் எடுத்து திறந்து பார்த்தா எல்லாம் காலியா இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெண்ணெய் இருக்கு. இதை பார்த்த உடனே உபரிசரவச மன்னன் திகைச்சு போயிடுறான், பதறி போயிடுறான். தன்னுடைய தவற அப்பதான் உணர்றான். பெருமாளுக்கு நம்ம இந்த மாதிரி ஏமாத்திட்டோமே, நம்முடைய ரொம்ப தவறு, என்னுடைய கர்வம் இன்னையோட அழிஞ்சது அப்படின்னு சொல்லி மனதார வருத்தப்பட்டு அவர் பெருமாள்கிட்ட சரணடைகிறாரு. அது எப்போ தை அமாவாசை அன்னைக்கு நடந்தது. அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு இங்க ரொம்ப சிறப்பா இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு நமக்கு கிடைச்சிருக்கு. அது போலவே கம்பருக்கு ஒரு காட்சி கொடுத்திருக்காரு. கம்பருக்கு எங்க காட்சி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, நமக்கு எல்லாரும் தெரியும், வால்மீகி ராமாயணம் தெரியும். அதை எளிமைப்படுத்தி சுத்த தமிழ்ல அத்தனை வளங்களை, அந்த தேரெழுந்தூர் என்ற இடத்துல இருக்கின்ற அந்த சோழ நாட்டு வளங்களை எல்லாம் கம்பர் தன்னுடைய பாடல்ல கொண்டு கம்ப ராமாயணத்தை ஏற்றினார். நம்ம எல்லாரும் அதை அறிஞ்சதுதான். அந்த கம்பர் ஏற்றதற்கு மூல காரணமா இருந்தவர் இந்த பெருமாள் தான். இவர்கிட்டதான் போய் நான் இந்த மாதிரி ராமாயணத்தை எழுத போறேன், எனக்கு நீங்க அருள் கொடுக்கணும்னு சொன்ன உடனே கண்டிப்பா உனக்கு அருள் கிடைக்கும்னு சொல்லி இந்த சன்னதியில வச்சு கம்ப ராமாயணத்தை அவர் எழுதியிருக்காரு. கம்பர் எழுதியிருக்காரு. அவருடைய பிறந்த ஊர் இந்த தேரெழுந்தூர் தான். அந்த இடம் இன்னைக்கும் கம்பர் மேடுங்கிற பேர்ல இருக்கு. அந்த கம்பருக்கு ஒரு தனி சன்னதி கோயிலுக்குள்ள இருக்கு. அதை பார்க்கணும். நம்ம கம்பருக்கும் ஒரு தனி சன்னதி கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க? அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் வச்சிருக்காங்க. அவருக்கும் இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு வந்தது, பூஜைகள்லாம் நடந்துட்டு வருதுங்கிறது ஒரு. அடுத்தது திருமங்கை மன்னருக்கு காட்சி அளிக்கிறார். இவ்வளவு பெருமைகள் உடைய இந்த தேரெழுந்தூர் பெருமானுக்கு திருமங்கை சும்மா விடுவாரா? அவர் என்ன பண்றாரு, 45 பாசுரங்கள் பாடுறாரு. அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த பெருமாளை. எப்படி பிடிச்சதுன்னு அடுத்து வருது. பிடிச்சிட்டு 45 பாசுரங்கள் பாடுறாரு. அவர் 108 திவ்ய தேசங்கள்ல 86 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு நம்முடைய திருமங்கை ஆழ்வார். தான் உகந்த ஊர் எல்லாம் தன் தாழ்பாடி அப்படிங்கிறபடி அந்த அருள்மாறினும் கலியனும் இவருக்கு பெயர் உண்டு. திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்த தேசம் திருக்கண்ணபுரத்துக்கு அப்புறம் இந்த தேசம் தான் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தாரு. ஆமரி ஒப்பனோடு இவருக்கு நெருக்கம் அதிகமா இருந்தது. வஞ்சி மருங்கில் இடைநோவ அப்படிங்கிறத பாசுரத்தினுடைய உட்பொருள் என்னன்னா, இவங்க 2 பேருக்கு உறவு சொல்லியிருக்காங்க. அந்த பொருளை பெரியவாச்சான் பிள்ளைகளுடைய உரையில அதை எடுத்து ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா, 2 பேருக்கு எவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்கிறது அந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஆமரி ஒப்பனை ஒரு மங்களாசாசனம் செய்யறதுக்கு இங்க வந்திருக்காரு. அப்போ இந்த தேவாதிநாதனை பாக்குறாரு. அப்படியே திருமங்கையாளர் பார்த்துட்டே வரும்போது இவர் எப்படி மங்களாசாசனம் செய்யணும், ஆமரி ஒப்பனை நம்ம பார்க்கணும்னு வரிசையா வந்துட்டு இருக்காரு. வரும்போது அந்த இடத்துல பெருமாளை பாக்குறாரு. தேவாதிராஜன். ஓ, தேவாதிராஜன் இருக்கா, இவர் நம்ம பெருமாள் கிடையாது, இவர் இந்திரனா இருக்கும். தேவாதிராஜனா தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் தானே தலைவன், அதனால இந்திரனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த இடத்துல போறாரு. போகும்போது பெருமாள் இவன் தவறா புரிஞ்சிட்டு அவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாரு, உடல்ல ஒரு தளர்ச்சி கொடுக்குறாரு. காலை அடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு காலில் ஒரு நோவு கொடுக்குறாரு. இவரால் அடுத்த அடி எடுத்து திருமங்கை ஆழ்வாரால் வைக்க முடியல. அப்போ என்ன பண்றாரு, என்ன இப்படி இருக்க, இந்த இடத்துல யாரோ பிடிச்சி நம்மளை இழுக்கிறாங்களே, நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இவருக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, ஆமர்வியப்பன் தான் நான் பெருமாள் தான், தேவாதிராஜன்ங்கிறது இந்திரன் அல்ல அப்படிங்கிறது இவருக்கு அந்த இடத்துல தெரியுது. அப்படியே பார்த்த உடனே அவர் அப்படியே ரொம்ப போயிடுறாரு. ஆஹா, இந்த மாதிரி நமக்கு இந்த பெருமாள் அருள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பாட்டு முதல்ல ஒரு பாத்திரம் பாடுறாரு. அவர் மேல எடுத்து பாடும்போது எப்படி நம்முடைய வசுதேவர் கிருஷ்ணன் பிறக்கிறப்போ காலில் கட்டு எல்லாம் போட்டிருந்திருப்பாங்க, அந்த விலங்கெல்லாம் இருக்கும், அது தானா அவிழ்ந்து அவர் கிருஷ்ணனை எடுத்துக்கிட்டு அந்த சிறையில இருந்து வெளியே வர்றாரு. இந்த கதை நமக்கு தெரியும். அந்த மாதிரி இவர் அந்த பாசுரத்தை, அந்த நிகழ்ச்சியை நினைவு கொண்டு ஒரு பாசுரம் படிக்கிறாரு. அதான் முதல் பாசுரமே அதான் படிக்கிறாரு. தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மறிவு நின்ற ஊர் போலும் முந்தி வானம் மழை பொழியோ மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் அனலோம்பும் அணியார் வீதி வயலூரே, அணியார் வீதி அழுந்தூரே என்று இந்த அழுந்தூர் பத்தி பாடுகிறார். எப்படி அந்த காலிலே இருந்து விலங்கானது அவிழ்ந்ததோ அது போல என் காலில் இருந்த இந்த தளர்ச்சியானது அவிழ்ந்து எனக்கு இந்த பெருமான் காட்சி அளிக்கிறார். எந்தை பெருமான் மருவி நின்ற ஊர் போலும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முதல்ல அந்த பாடல் தான் அவருக்கு ஆரம்பிச்சு 45 பாசுரங்கள் அவரை
அப்படியே வரிசையா அவர் மேல வந்துகிட்டே இருந்தது. இவர் பாடுவதற்கு அத்தனை பாடல்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. இது இன்றளைக்கும் இப்பயும் அதனால இவருக்கு என்ன பண்ணாரு, பெருமாள் ரொம்ப மகிழ்ந்துட்டு இவருக்கு வாசல்லே ஒரு தனி சன்னதி உண்டு. ஆமரியப்பன் கோயிலுக்கு எதிரிலேயே வாசல்லையே திருமங்கை ஆழ்வார்க்குன்னு ஒரு தனி சன்னதி வச்சிருக்காங்க. இப்ப கூட இன்றும் கூட அந்த சன்னதியில வந்து திருமங்கை ஆழ்வார் வெளியே வரும்போதே அந்த இவரு ஆமரியப்பன் வெளியே உலா வரும்போது திருமங்கை அவர்கிட்ட காட்சி கொடுத்துதான் வெளியே வருவாரு. எப்பெல்லாம் வெளி வீதி புறப்பாடு நடக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த குடை, சாமரம், தீவட்டி, மங்கள வாத்தியங்கள் முழங்க இந்த ஆழ்வார்கிட்ட வருவாரு ஆமரியப்பன். வந்து தடாரி வச்சு அவருக்கு அருள் சேவை சாதித்த பின் தான், அருள் கொடுத்த பின்னு தான் அவர் வெளியே புறப்பாடு கண்டறிவார். இவரை பார்க்காம வெளியே போக மாட்டார் அந்த பெருமாள். இப்பவும் அந்த நடைமுறையில நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் இந்த அடியார்கள் வந்து பிரபந்தம் பாடுவாங்க. அப்படி பிரபந்தம் பாடும்போது திருமங்கையாழ்வாருடைய வாசல் சன்னதியிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. பிரபந்தம் எங்க ஆரம்பிக்கிறாங்க? உள்ள கோயிலுக்குள்ளேயோ வெளி இடத்துலயோ மண்டபத்திலேயோ கிடையாது. இந்த வாசல் சன்னதியில இருந்துதான் அவருடைய பிரபந்தங்கள் சேவிக்கப்படுகின்றன. அப்போ வந்து என்ன ஆகும்னா எல்லா வாத்தியம் நிறுத்திடுவாங்க. வாத்தியங்கள் எதுவுமே எங்க சத்தமே இருக்காது, அமைதியா இருக்கும். ஒன்லி இந்த பிரபந்தம் மட்டும்தான் கேட்கும். அப்படி அதை ரசிச்சு ருசிச்சு பாடி அப்புறம் தான் ஒரு புறப்பாடு கண்டு போவாரு நம்மளுடைய பெருமாள். இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு அந்த ஊர்லயே நம்ம போய் இருந்துக்கலாமா அப்படி என்று தோன்றும். அவ்வளவு வளம் பெற்ற ஊர் இந்த சோழ நாட்டில் இருக்கின்ற இந்த தேரெழுந்தூரானது. பாசுரங்கள் மட்டும் சேவிக்கிற ஒரு இனிமையான அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு தேரெழுந்தூர், அப்படி அந்த நாட்டுக்கு இருக்கின்ற அந்த தெய்வத்தை இவர் என்னவெல்லாம் சொல்லி புகழ்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, திருவுக்கும் திருவாகிய செல்வா, தெய்வத்துக்கு அரசே, செஞ்சுடராளி வல்லானே, உலகுண்ட ஒருவா, சந்தோகா, பௌழியா, தைத்திரியா, சாமவேதியனே, திருமார்பா, மாதவா, மதுசூதனா, நரணே, நாரணனே, நெடியானே, கடியார்களி நம்பி, எவ்வளவு வர்ணிக்க முடியுமோ அவ்வளவு வர்ணிச்சு பாடியிருக்காரு. இதுல இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல ஒரு சில பாசுரங்கள் மட்டும் அடியேன் வந்து சேவிக்க விரும்புகிறேன். செங்கமல திருமகளும் புவியும் செம்பன் திருவடி இணையின் வருட முனிவரேத்த வளிமங்க தடங்கடலுள் நந்தன் என்னும் வரியறவினை அனைத்துகின்ற மாயோன் காண்மேன், எங்கு மலி நிறை புகழ் நாள் வேதாம் 5 வேள்விகள் கேள்விகளும் என்ற தன்மை, அங்கமல தயனை எனையார் பயிலும் செல்வத்து அணியெழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே, திருவுக்கும் திருவாகிய செல்வா, தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா, உருவ செஞ்சுடராளி வல்லானே, உலகுண்ட ஒருவா, திருமார்பா, ஒருவர் காட்சி உய்யும் வகை என்றால் உடனென் திவரன் உரையுள் புகுந்தே, ஒழியாதி அறிவி தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன், அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே என்று அருமையா அவரை வெடித்து பாடுகிறார். அடுத்தது அவருடைய பாடல்களே இன்னொரு பாடல், மிகவும் அருமையான பாடல், நெஞ்சுக்கும் மனதுக்கும் இனிமை தருகின்ற எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சில பாடல்கள். பரணே பஞ்சவன் பௌழியன் சோழன் பார் மன்னன் மன்னர்தாம் பணிந்தேத்தும் பரணே, மாதவனே மதுசூதா, மற்றோர் நல் துணை நெல்லாளிலேன் காணேன், நரணே நாரணனே திரு நரையோர் நம்பி எம்பெருமான் மும்பராளும் அரணே, ஆதி வராகமும் ஆனாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, நெடியானே கடியார் களி நம்பி நின்னையே நினைந்து இங்கிருப்பேனே, கடியார் காளையர் அறை 5 புகுந்தே, காவல் செய்த காவலை பிழைத்தே, குடிபோந்து உன் அடிக்கீழ் வந்து புகுந்தேன், கூரை சோறு இவைதன கருளி அடியேனே பணியாண்டு கொள்ளாய், அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நெடியானே
நெடியா உயரத்தில் இருப்போன்றே 13 அடி உயரத்தில் இருக்காரு இல்லையா? கடியார் களி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனே, உன்னையேதான் நான் நினைச்சிட்டு இங்கே இருக்கேன். கடியார் காளையர் ஐவர் புகுந்து, காளையர்கள் என்பது வீரமிக்க ஒரு காளை, அது ரொம்ப வலிமை மிக்கது. அந்த ஐவர் என்பது நம்முடைய உடலில் இருக்கின்ற 5 புலன்கள். அந்த 5 புலன்களில் தான் இந்த இடத்துல ஐவர் என்று கூறுகிறார். இந்த ஐவர் எனக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் விட்டுறணும். எனக்கு இந்த புலன்களே எனக்கு தேவையில்லை, புலன் உணர்வுகளே எனக்கு தேவையில்லை, 50 உணர்வுகளே எனக்கு வேண்டாம். இந்த 5 உணர்வுகளையும் எனக்கு விட்டு விடணும், 5 புலன்களையும் எனக்கு விட்டு விடணும். இதெல்லாம் விட்டு இது எனக்கு காவல் பண்ணிட்டு இருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் என்னை வெளியே விடாதபடிக்கு இந்த புலன் எனக்கு 5 புலன்களும் எனக்கு காவல் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு குடி போந்து உன் அடிக்கீழ் புகுந்தேன். நான் உன் கீழே புகுந்துக்கிறேன். இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உங்ககிட்ட அடியில நான் குடி புகுந்துட்டேன். நீ சோறு கூரை துணி எல்லாம் நீ எனக்கு கொடுத்து அருள் செய்யணும். ஏன்னா சோறு துணி என்பதெல்லாம் என்ன? பெருமாளுடைய அருள். இதை கொடுத்து நீ எனக்கு அருள் செய்யணும். அப்படியே என்னை பணிகொள்வாய் எந்தாய் அப்படின்னு சொல்லி அந்த திசை மேல் நின்றிருக்கின்ற அழுந்தூர் அம்மானே என்று கேட்கிறார். அவருடைய விருப்பம் என்ன? இறுதியாக எவ்வளவு பாடல்கள் பாடினாலும், எவ்வளவு வளங்களை சொன்னாலும், இறுதியா இந்த எல்லாவற்றையும் என்னை விட்டு உன் அடிக்கையில் நான் இருக்கேன், நீ என்னை காப்பாற்றிக் கொள்வாயாக என்று கேட்கிறார். இப்படி அருமையானது நமக்கு ஒரு தேரெழுந்தூர் திவ்ய தேசத்தை நாம் சென்று காண வேண்டும் என்ற ஆவலை உண்டாக்குகின்ற அளவுக்கு அவருடைய பெருமைகள் இவ்வளவும் இருக்கின்றன என்பது பெருமைப்படத்தக்கதாக இருக்கிறது. இந்த தேரெழுந்தூர் என்ற அம்மானுக்கு, இந்த மாமருவி அப்பனுக்கு நாம் நம்முடைய மனதார அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். எப்படி நீ அவர் திருவங்கை ஆழ்வாருக்கு நீ காட்சி தந்து அவரை உன் அருகிலே வைத்துக்கொண்டு நீ அவர் ஓக்குமாறு நீ செய்து கொண்டிருக்க, உன் அடியார்கள் ஓக்குமாறு எல்லாவற்றையும் நீ செய்து கொண்டு வருகிறாய். அடியேனையும் பிழை பணி கொண்டு என்னுடைய பிழையும் நீ பணி கொண்டு எங்களையும் நீ காத்தருள்வாயாக என்று கூறி அமைகிறேன். அடியேன் சேலம் ஷியாமலா.